குழந்தை பாக்கியம் கல்யாணம் ஆனவர்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கும் அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்குதுன்னு சொல்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷனில் பெரிய அளவுக்கு சாதிப்பாங்க. சிம்மராசிக்காரங்க அஷ்டமதி சனியெல்லாம் பற்றி கவலைப்பட வேண்டாம். குரு பகவான் துணை இருக்க, நமக்கு சாமி துணை இருக்குது தங்கச்சினாங்க. அப்படி குரு பகவான் துணை இருக்கார். குரு பகவானை சொல்லும்போது நம்மளுடைய மந்திரங்கள் என்ன சொல்லுது? குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் தக்ஷணாமூர்த்தையே நமகா அப்படின்னா நம்முடைய வேதம் சொல்கிறது, நம்முடைய மந்திரங்கள் சொல்கிறது. இந்த உலகமே குரு தான், எங்கு பார்த்தாலும் இந்த குரு பகவான் வியாபித்திருக்கிறார் அப்படின்னு நம்முடைய மந்திரங்கள் சொல்கிறது. அந்த குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால நம்முடைய பூர்வ புண்ணியம் ஆக்டிவேட் ஆகுது. போன ஜென்மத்தில் நம்ம என்னென்ன புண்ணியம் பண்ணியிருக்கோமோ அந்த புண்ணியத்துடைய நல்ல பலன்களை எல்லாம் சிம்மராசிக்காரங்க இந்த ஓராண்டு காலத்தில் அனுபவிக்க போகிறாங்க. இவங்க பிள்ளைகளுக்கு குழந்தைகள் என்ன இப்போ குழந்தை பாக்கியம் அவங்க இவங்க பிள்ளைகளுக்கு உண்டாகும். நான் ஒரு சொத்து சுகம் வாங்குகிறேன், வாங்க முடியாதபடி எனக்கு ஒரு தடை இருக்குன்னா சொத்து சுகம் வாங்குகிற ஒரு யோகம் வரும். ஆஃபீஸில் ஒரு முக்கியமான பதவி எனக்கு அது கிடைக்க விடாமல் பக்கத்தில் உள்ளவங்க தடுத்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னா யார் தடுத்துக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க காணாமல் போயிடுவாங்க, நமக்கு அந்த பதவி கிடைக்கும். அப்படி சொல்லிக்கிட்டே போகலாமா? சிம்மராசிக்கு பல அற்புதங்களை பல நன்மைகளை வாரி வழங்க வருகிறார் குரு பகவான். இவங்க என்ன பண்ணணும்னா தென்குடி திட்டைக்கு போகணும். தென்குடி திட்டைக்கு சென்று வழிபாடு செய்யணும் சிம்மராசிக்காரங்க. அப்படி வழிபாடு செய்கிற போது இவங்க வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையுமா.